நாங்க செருப்பாவே இருந்துட்டு போறோமா? ஆனா உங்க மகனை வளைச்சு போட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொல்றீங்கல்ல, அது மட்டும். நந்தினி, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? இல்லங்க ஐயா, நான் பேசாதன்னு சொல்றேன்ல. முதல்ல நீங்க 2 பேரும் இங்க இருந்து கிளம்புங்க. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? நந்தினி செய்யாத தப்புக்கு புடிச்சு உள்ள வச்சிருக்காங்க, அவளை காப்பாத்த வேண்டாமா? காப்பாத்தணுமா? என்ன என்ன விளையாடுறீங்களா? ஒண்ணு பண்ணுங்களே, நீங்களும் உங்க பையனும் சேர்ந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல உண்ணாவிரதம் இருங்களே. இவ பெரிய சுதந்திர போராளி, இவளுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஏங்க, இவ அந்த பையனை அடிச்சு அந்த பையன் மயக்கம் போட்டு விழுந்தத ஊரே பாத்துருக்குல்ல. ஏங்க, ஊரே பாத்துச்சுல்ல. அதெல்லாம் போய் சுந்தரவல்லி, இங்க வேற என்னமோ நடந்திருக்கு. நந்தினியோட முத தங்கச்சி அந்த பிரசிடென்ட் பையன் ரொம்ப மோசமா கிண்டல் பண்ணிருக்கான். கிண்டல் பண்ணிட்டான், இருக்கட்டும். என்ன இப்போ? என்ன இப்ப வா? நீ 2 பொம்பளை பிள்ளைங்களை பத்தவ தானே சுந்தரவல்லி, நீ எப்படி பேசலாமா? என் பொண்ணுங்கள நான் ஒண்ணு ஊர் சுத்த விடல. ஐயோ, என் பேத்திய பத்தி இப்படி எல்லாம் பேசுறாங்களே. கர்ப்பா அம்மா, என் பிள்ளை 3 தங்கங்கம்மா. இப்படி எல்லாம் வார்த்தையை விடாதீங்க. நடிக்காத, அசிங்கமா இருக்கு. டாடி ஒன்னு சொல்றேன், இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. இவங்க இப்போ இந்த இடத்தையே நாஸ்தி பண்றாங்க, பேசாம போயிட சொல்லுங்க. ஐயா, உங்க எல்லாரையும் கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க எல்லாருமே கிளம்பிருங்க. நான் எப்படியாச்சும் சமாளிச்சுக்கிறேன்.